அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கே ஒரு லைவ் போடணும்னு நினச்சேன். நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன ஒரு பாட்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓடுடா 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 தயங்காதேடா, கண்ணு அழுத்தினாலும் நீ தளராதேடா. முட்டி மோதி தடுத்தாலும் மாறாதேடா, குச்சமத்து நிக்காதே கம்முனுடா, குச்சலிட்டு யாரிடமும் சொல்லாதேடா, செய்யற வேலை மறந்துட்டு இருக்காதேடா. பயப்பட்டா எப்பவுமே தோல்விதான்டா, இறங்குற வரைக்கும் யோசிக்கலாண்டா. கஷ்டமந்தாலும் கலங்காதேடா, நில்லு தளராதேடா, சோராதேடா, மாறாதேடா, கூச்சமைத்து நிக்காதேடா, யாரிடமோ சொல்லாதேடா, செய்கிற வேலை ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே போடா. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டை கேட்ட உடனே மக்களுக்கு உற்சாகமாக கொடுக்கணும்னு நினச்சேன். அதாவது இப்போ 10th முடிச்சுட்டு +1 +2 சேர்கிற நேரம், +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிற நேரம், இந்த நேரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். மக்கள்லாம் ஒரு படிப்புக்கு பசங்களுக்கு 4 வருஷம் காலேஜ் சேரணும்னா
நீங்கள் செலவு பண்ண வேண்டியது 10லேருந்து 15 லட்ச ரூபா. 15 லட்ச ரூபா அப்படி செலவு பண்ணணும்னா உங்கள் அப்பா அம்மாவோட பணம் 15 வருஷம் அவங்க சேர்த்தது, புரியுதுங்களா? 15 lakhs which was created by them past 15 years. இதை பணையமாக வச்சு உங்கள்கிட்ட போடுறாங்கன்னா உங்களுக்கான பணம் நீங்கள் லோன் மாதிரி எடுத்து நீங்களே உங்களுக்கான பர்சனாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு தயாராகணும். என்ன நடந்ததுன்னா, நான் வந்து நெய்வேலி போயிருந்தேன் 2-3 நாள் முன்னாடி. நெய்வேலி போயிட்டு சாட்டர்டே அன்றைக்கி பல்லவனுக்காக விருதாச்சலத்தில் உட்காந்துருக்கேன். ஒரு ஃபாதர் மதர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, சின்ன பையன். அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறேன். என்ன படிக்கிறப்பா அப்படின்னு. நான் +2 முடிச்சு காலேஜ் சேர போகிறேன் அப்படின்னு. அவங்க அப்பா எந்த ஊர் போகிறப்பா அப்படின்னு. அதெல்லாம் வெளி மக்களுக்கு சொல்கிறது இல்லைங்க. யார் ஏற்றி விட வந்திருக்காரு அப்பா பையனை. மக்கள் வந்து என்னென்னா யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, என்ன பேசணும், மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே தடையாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அவனை பேச விடாமல், எதையும் தெரிஞ்சிக்க விடாமல், தான் வாழ்ந்த ஸ்டைல்லையே வாழ்ந்து 15 வருஷமாக வேலை பார்த்து 15 லட்ச ரூபா சேர்த்து வச்சு 4 வருஷத்தில் இவன் படிக்கிறதுக்கே 15 லட்ச ரூபா செலவாகும் அப்படிங்கிறது கூட புரியாமல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பையனும் அவர் சொல்கிறார், இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடலாமா, நாம் பேசுகிறத உத்வேகத்தை பார்த்துட்டு அவர் வந்து வேறு இடம் போயிடலாமா, அதெல்லாம் வேணாப்பா இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். நல்லது மக்களுக்கு. நேற்றுக்கு கருப்புன்னு ஒரு படம், எவ்வளோ அருமையாக அது. நான் ஆசைப்படுவேன் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையக்கூடாது மனிதர்களாக பிறந்தா அப்படின்னு சொல்லி தான் நான் கம்பெனியில் HR மேனேஜர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக ஆகி இப்போ ஹீலர் TRVன்னு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுக்குறேன். மூலிகையில் எல்லா டிசீஸ்க்கும் மெடிசன் கொடுக்கறது, பல் டாக்டர் நம்புறதுக்கு பல்படியை நம்புறது. பல்படியை நம்பும் போது பல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கலாம். அதாவது என்னென்னா வேறு வழி இல்லை, கடைசி காலத்தில் நம்ம பல்ல ஆடுது, பல்ல எடுக்கிறதுக்கு போய்த்தாகணும். பல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு போகிற இடம் வேறு, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேறு, ஆனந்தமாக இருக்கிறதுக்கு போகிற வேண்டிய விஷயம் வேறு. அப்படின்னா அந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பாதிப்பு இருக்குது, நீதிமன்றத்தில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நானே 58 வருஷம் வேலை முடித்து பென்ஷனுக்கு 9 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். யாராவது இப்போ கன்சல்டன்ட்டு பாம்பேயில் இருந்தால் சொல்லுங்கள். 9 மாதம் வெறும் 2000-3000 ரூபா பென்ஷனுக்கு. அதாவது நமக்கு எதாவது மெடிசன் வாங்குறதுக்காகவும் ஏதோ ஒரு சாப்பாட்டுக்காவது வெளியாகும்னு வச்சுக்கிங்களேன், வட வீட்டில் தானே இருக்கோம். அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் ஆகும். ஆனால் தர வேண்டிய திருச்சி PF ஆஃபீஸு நீங்கள் பாம்பேயில் பாக்கி 18 வருஷம் பேப்பர் அங்கே இருக்குங்க, அதை வாங்கிட்டு வாங்க, நாங்கள் இங்கே கொடுத்துட்றோம். ஏன் இவங்களால் வாங்க முடியாது என்ன? அது மாதிரி தட்டி கழிக்கிறது நிறைய விஷயங்கள். யாரும் யாருக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்படின்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன், செல்ஃப் லவ், செல்ஃப் மோட்டிவேஷன், இதெல்லாம் நம்ம பயிற்சியாக தான் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. அதாவது குழந்தைங்க ஏற்கனவே படித்த லேர்னிங் ஸ்டைல் வேறு, காலேஜ் அட்மாஸ்பியர் வேறு. ஏதோ ஜாலியாக பொழுது போகிறதுக்கான ஏரியான்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ராங், டோட்டலி ராங். அதில் சில டிப்ஸுக்கெலாம் கொடுக்கணும்னு நினச்சேன். நம்ம எஜுகேஷன் வந்து அம்மா அப்பா பணம் போட்டு நம்மளை வைக்கிறாங்கன்னா லேர்னிங் அர்ஜ், கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை வளர்த்துக்க ஆரம்பிங்க. ஒருத்தர் பாடத்தை பற்றி எதாவது பேசுனாருன்னா நம்ம காது கொடுத்து கேட்குறது கூட இல்லையா, அப்படியே தள்ளிடுறோம்ல. தள்ளும்போது என்னத்தை புரிஞ்சிக்க முடியும்? ஒரு இடத்துல நிறுத்தி பார்த்து கேட்டு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எம்டி பேப்பர் ஒன்று பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்டி பேப்பரை பார்க்குறோம், குட்டி பேப்பர் எம்டியாக இருக்குது அப்படின்னா அதை பார்க்கும்போது என்ன தோணணும்? ஏதாவது எழுதலான்னு தோணணும். சரி, அடுத்தது என்ன தோணணும்? பேனாவை பற்றி நினைக்கணும். அப்புறம் எடுத்து எழுதுறது. அப்புறம் யார் எழுதுறது, எதுக்காக எழுதணும், என்ன எழுதணும், யார் படிக்க போகிறா, யாரெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான எழுத்துக்களாக இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் நம்மளோட சிந்தனை வந்து அந்த எக்ஸ்பான்ஷனோட ட்ராவல் ஆகும். லேர்னிங் அர்ஜை வளர்த்துக்குங்க. ப்ராக்டிஸ், லேர்ன் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், தான் ஃப்யூச்சர். இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம பாடம் படிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் டிரைவராக ஆகணுன்னா கூட வண்டி ஓட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். டிரைவிங் அழகாக ஓட்டலாம். கார் மெக்கானிக் ஆகணுன்னா இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் சரி, அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பயங்கர வேல்யூபுளாக இருக்குது ஃப்யூச்சர். அதேமாதிரி இப்போ ஏஐ இறங்கியாச்சு. ஏஐனால் நிறையா பேருக்கு வேலை போகுதுன்னு தெரிஞ்சால் கூட ஏஐயில் நம்ம ChatGPT வச்சு கூட சில பேர் ChatGPT போக மாட்டேங்கிறாங்க, அதையே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. இதெல்லாம் நீங்கள் உங்கள் சின்ன பசங்களுக்கு
6வது 7வது 8வது படிக்கிற பசங்களுக்கு ChatGPTலாம் சொல்லிக் கொடுத்துருங்க. அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி அடுத்த ஸ்டேஜ். அடுத்தது நோட் புக்குன்னு வந்தாச்சு. இப்போ புதுசாக வந்து இன்னொன்று வந்து அதெல்லாமும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏஐலாலும் என்னென்ன அதே மாதிரி நம்ம பிகாம் படிச்சுட்டு வெறுமனே நம்ம வந்து அக்கௌண்ட்ஸு பார்க்க போகிறோம், எக்ஸல்லு அது மாதிரிலாம் போகாமல் இப்போ வந்து என்னென்னா டேட்டா சயின்ஸு, அப்புறமா டேட்டா அனாலிட்டிக்ஸுன்னு 2-3 செக்மெண்ட் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், ஆர்வத்தை வளர்த்துக்குங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்ன எல்லாமே ChatGPTயில் போய் கேட்கலாம். ஓகே, ஸோ கேட்டால் பதில் வரும். ஸோ இன்றைக்கி எல்லா விஷயங்களும் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம் 1 மணி நேரம் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் வீடியோவை எடுத்து ChatGPTயில் போட்டு இதிலேருந்து பாயிண்ட்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுங்க. புக்கு படிக்கிறோம் அப்படின்னா முந்தியெல்லாம் நம்ம புக்கை போய் லைப்ரரியில் போய் புக்கை வாங்கி படிச்சுட்டு இருந்தோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த புக்கை போட்டுட்டா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு 50 பாயிண்ட்ஸ், பெஸ்ட்டு 50 பாயிண்ட்ஸ் கிவ் மீ அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். அதை எடுத்து டிக் அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்படிங்கும்போது பேரண்ட்ஸும் அவேர்னஸோடு இது மாதிரி லேர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னா நீங்களும் முதல்ல ஜாயின் பண்ணிக்க. வீட்டில் அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கணும், குழந்தைங்க படிக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் இருக்கணும். நம்ம தான் பிள்ளைய படிக்க வச்சுட்டோமே, ஹாஸ்டலில் போட்டுடலாம், அவன் பாட்டுக்கு படிச்சுக்குவான், அவன் வெளி சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸோ 15 லட்சத்தை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு பணம் கட்டுற ஆட்கள்னு ஒரு கும்பல் இருக்கும். கோடிக்கணக்கில் காசு வச்சுக்கிற ஆள் 15 லட்ச ரூபாய் போட்டு ஈஸியாக கட்டி விட்டுருக்கோம், அங்கேயே தான் இருக்கும். அப்படின்னா இந்த பிள்ளை எவ்வளோ தூரம் கிளாரிட்டியோட ட்ராவல் ஆகுது, பணத்தோட வேல்யூ என்ன. அதான் சொன்னேன்ல, 15 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை 4 வருஷத்தில் செலவு பண்ணுறதுக்கு உண்டான படிப்புக்காக இருக்குது. அப்படிங்கும்போது அதெல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ரூட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகணும்னா வேல்யூ சிஸ்டம், பணத்தோட வேல்யூ, ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ, ஹெல்த்தோட வேல்யூ, ஜாபு பிஸ்னஸோட வேல்யூ எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். வீட்லேயே இருக்கீங்க சார், நான் ஒரு வீட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆயுர்வேதிக் இப்போ நான் ஆயில் பாத் எடுத்தேன் இன்றைக்கி வெள்ளி புதன்கிழமை. ஓகே, ரோஸ் ஆயில்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 80 டிசீஸ் வராமல் இருக்கும். 80 டிசீஸ் வராமல் இருக்கிற ஒரு ஆயில். அதை எடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு 1/2 மணி நேரம் ஊறிட்டு எண்ணீரில் குளித்தோம்னா ஷியகா பவுடர் இருக்குது. பொடுகு, பேனு, அரிப்பு, அழுக்கு எல்லாம் இருக்காது. 59 வயசில் இந்த மாதிரி ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா டையெல்லாம் அடித்ததில்லை. ஹேர் ஆயில் ஒன்று இருக்குது, நீலி பிரிகாதி. இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். வீட்லேயே நீங்கள் வச்சுருந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கலாம், அது மூலமாக உங்களுக்கு எப்படி ப்ராடக்ட் ஃப்ரீ ஆகும், எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான டிசிப்ளினை நீங்களும் பழகுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். 8754705671. மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன். நிறைய இடத்துல நம்ம ஸ்கூல்லாம் போய் அப்ரோச் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் அவங்க பிஸியாக பாடம் நடத்துறதுலேயே இருக்காங்களே ஒழிய வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தரத்துக்கு பீப்புள் ரெடியாகவே இல்லை, அவங்களுக்கு புரியவும் இல்லை. அதனால் அந்த விஷயங்களுக்குலாம் ட்ராவல் ஆகுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. ஹீலர் டிஆர்வி, திருச்சியிலேருந்து. டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டின்னு இருக்குது. அதாவது நான் 21 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 25 பிஸ்னஸ் தாண்டி போயிருக்கு. அப்படின்னு நான் ₹1 கூட நஷ்டமானக்குள்ள ₹1 கூட யாரையும் ஏமாற்றினதில்லை. அதாவது நமக்குன்னு ஒரு பிரின்சிபல், ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராக்டிஸ்லாம் வச்சுருந்து நம்ம சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும்போது நமக்கான குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் பணத்தோட மதிப்பு எல்லாமே புரியும். இப்போ 59 வயசில் சாப்பிட்றதுக்கே 3 இட்லிக்கு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லி தான் சாப்பிட முடியுது. அதனால் தேவையே குறைய ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப நியாய தர்மத்தோட அந்த கருப்பு படத்தில் தான் பார்த்தேன். எவ்வளோ கொள்ளை அடித்தாலும் என்ன தேவையே கம்மி தானே. இன்றைக்கி விஜய் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அதனால் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் மாற்றம் கொண்டு வரணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது. மற்றவனை பார்த்து நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் அவனை மாதிரி கார் வாங்கணும், அவனை மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்காக ஒரு தெய்வம் கட்டி வச்சுருக்காரு பாருங்கள். அழகாக ஏசியை போட்டு நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சிம்பிள் லிவிங் டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிங்க. நிறைய வரும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது வேறு. இருக்கும்போது இருக்கிற இடத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்ம வந்து சொந்த கார் இல்லாமல் காரில் போவது எப்படி, சொந்த வீடு இல்லாமல் வீட்டில் வாழ்வது எப்படி, இதெல்லாம் நம்ம கான்செப்டுக்குள்ளே ட்ராவல் ஆனீங்கன்னா ₹20 இட்லி, ₹200 பிரியாணி, ₹400 ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை சொல்லிக் கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு வேல்யூ சிஸ்டமை சொல்லிக் கொடுப்போம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஃபேமிலியோடு உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கலாம். சரி, ஆனால் ஹஸ்பண்ட் சொல்கிற ஒய்ஃப் கேட்குறதில்ல. சில பேர் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு 30 நிமிஷம் பேசினேன், 30 மினிட்ஸ். அது வந்து நம்ம லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் மந்த்லி ₹500 பே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட வேண்டியது. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனம், உடல், பணம். இதை பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு.